மக்கள் பயன்பெற மாதிரி செய்தியே இல்லை. ஐயா ஐயா, நான் தொலை வந்திருக்கேன். தம்பி கேட்டது உள்ள வாங்க. உள்ள வாங்க தம்பி. வணக்கம் ஐயா. ஒரு சாப்பிட வாழைப்பழமும் அம்மாவுக்கு வாழைக்காய் கொடுத்தோம்னு சொன்னாங்க. சரி, நல்லா படிங்க. நன்றி ஐயா. போயிட்டு வாங்க. இதை வேணான்னு சொன்னா இதையே எடுத்து வராங்க. இதை பயன்படுத்த வேணாம்னா சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. சொல்லுங்க, மாவட்டத்தில் பிறந்தது தானே, வந்துடலாம். இன்னும் பிரச்சனை இல்லை, வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. வாங்க வாங்க சிங்காரம். என்ன இன்னைக்கு நல்லா நீட்டாக வெள்ளையாக வந்துருக்கிறீங்க? ஐயா, நம்ம ஒன்றியத்தில் நம்ம சொந்தக்காரருக்கு பிறந்த நாள் ஐயா, அதான் வாழ்த்து சொல்லிட்டு பரிசு கொடுத்துருவாங்க ஐயா. பரவாயில்ல, இப்போ நம்ம மாவட்டத்தில் கூட இந்த வாரம் பிறந்த நாள் இருப்பா. அப்படியா? ஆமாம். சரிங்க, சிறப்பாக பண்ணிடலாம் ஐயா. சரி, ஒரு கவிதை ஒன்று எழுதி கொடுத்துறேன். எழுதி கொடுக்குறேன் ஐயா. கொடுங்க. மாவட்ட தலைவர் ஐயா, இப்போ கவிதை பண்ணி அப்பா சூப்பராக இருக்கீங்க. நீயே பெரிய கவிஞர் இருக்கிற. நன்றி ஐயா. இதெல்லாம் பரிசு கொடுத்தா பரவாயில்லையா? ஆமாம், கொடுங்கய்யா. ஐயா என்ன ஐயா பரிசுக்கு காய கொடுக்குறீங்க? அவங்கள்ட்ட கவிதை சொல்லி கொடுத்தேன். நீங்கள் வாழ்த்து கவிதை சொன்னால் பசை கவிதை இருக்கீங்க. இதை வச்சு எப்படி நான் தரது? இதுதாங்க திருவள்ளுவர் இனியவை கூறல் என்ற அதிகாரத்தில் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காயப்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஐயா, என்னுடைய இந்த செயலை நீங்க குரலாலையும் செயலாலையும் குறிப்பாலையும் சுவையாலையும் உணர்த்திட்டீங்க. இனிமே நான் மசூ சொல்ல பேசவும் மாட்டேன், எழுதவும் மாட்டேங்க. மன்னிச்சிருங்கய்யா. நான் இதுதான் எதிர்பார்த்தேன். நன்றி ஐயா. நல்லது.